கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி, நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மத்தேயு 5:10 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அநேக இடங்களில் துன்பப்படுகிறீங்களா? உண்மையும் உத்தவமா இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு பிடிக்காம இருக்கிறீங்களா? தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஏனென்றால் நேர்மையான இருந்ததுனால தனிமைப்படுத்தப்பட்ட போயிட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நீதியினால் துன்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஒருபோதும் நீங்க மாறிடாதீங்க. தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றைக்குமே மாற மாட்டாங்க. நீங்க நீதியின் நிமித்தம் உங்களை யாராச்சும் காயப்படுத்தி துன்பப்படுத்தி உங்களை ஒதுக்குறாங்களா, நீங்க பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இந்த உலகத்துல நிறைய தனிமைப்படுத்தப்படுவாங்க, காயப்படுத்தப்படுவாங்க, எல்லாராலும் குற்றம் சாட்டப்படுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையும் உத்தவமாய் நீங்க இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் இருதயத்தில் அநேக காயங்கள், அநேக வேதனைகள், நீதியின் நிமித்தம் நான் துன்பப்படுகிறேனே என்று சஞ்சலங்களும் தவிப்புகளும் உண்டு ஆண்டவரே. ஆனால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆண்டவரே. அவர்கள் என்றுமே மாறிவிடாது. உமக்குள்ளே நீதியும் உத்தமவுமாய் இருக்க, உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.